ஹலோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு வந்து சரவணா ஃபர்னிச்சருக்கு வந்து போயிருந்தேங்க. ஒரு டேபிள் எதுவும் வாங்கலாம் அப்படின்ட்டு. இத்தனை நாள் வந்து நம்மளுக்கு 8வது மாடி வரைக்கும் தான் அலோடாக இருந்தது. இப்போ வந்து 9th ஃப்ளோருமே வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னடா இருக்குது அப்படின்னு பார்க்கலாமேன்னு போயிருந்தேன். பார்த்தா வந்து பிரம்மாண்டமாக ஒரு இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பெட்ரூம் செட்டப். இந்த ஐக்கியா ஹோம் சென்டர் அதிலலாம் வந்து நம்ம பெட்டு, சோஃபா, ஃபர்னிச்சரு இல்லை கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப்பை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த சரவணா ஃபர்னிச்சர்லேயும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஃபர்னிச்சரை வந்து ஒரு கம்ப்ளீட் செட்டாக வந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம போயிருந்தால் ஒரு செட்டாக வந்து வாங்கிட்டு வரலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்தது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சேரும் நல்லா இருக்குது. இந்த ஸ்பைரல் லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நம்ம இப்போது வாங்கி எங்கே வைக்கிறது அப்படின்ட்டு வந்துட்டேன். பட் இதோட ப்ரைஸ் வந்து 11,000 to 12,000 கிட்டே இருந்தது. பட் நான் போன காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் வந்து வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு தான் போய் பார்த்துருந்தேன். ஏன்னா வந்து அதிகமாக பட்ஜெட் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருக்குன்றதால வந்து பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன டேபிளாக வந்து போய்க்கலாம் கொஞ்சம் கம்மி விலையிலே அப்படின்ட்டு இந்த டேபிள்ஸ் தான் பார்த்துருந்தேன். பட் என்னென்னா கொஞ்சம் எனக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட்டாக மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பாடி சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தோம். இதனால் வந்து நான் கவனிக்கவே இல்லைங்க. சரவணாக்கு ஆப்போசிட்டில் வந்து போத்தி ஸ்வர்ண மஹால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் ஓப்பனிங்கும் ஆக போகுது. ஸோ சரவணா ஸ்டோருக்கு மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து போத்தீஸ் வீடியோஸ் கூட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி வந்து சரவணா ஸ்டோருக்கு வந்த வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. சரி, வீட்டுக்கு போயிட்டு சன்னிக்கு வந்து டைஃபாய்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தோம். இந்த வாட்டி திடீர்னு என்னென்னா ஜாண்டிஸும் மைல்டாக அட்டாக் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா இவரும் ஊரில் இல்லை, நெல்லூருக்கு போயிருக்காரு. ஸோ என்னால் முடியல. சரி ஊருக்கு போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாரம் வந்து லாஸ்ட் 7வது வாரம் நம்ம பெருமாளுக்கு பூஜை பண்ணுறது. சரி, இந்த பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு காலையில் வந்து ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் இவனுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு மைண்டே டிஸ்டர்பாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பூ சுத்தமாக இல்லை. ஜெப்டோவில் போட்டு ஏதோ கொஞ்சம் பூ வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் தான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ 108 பூ வந்து நம்மக்கிட்ட வெள்ளி பூ இருந்தது இல்லையா, அதில் வந்து நான் அர்ச்சனையும் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பூஜை முடிகிறதுக்குள்ளே துணியை வந்து மிஷினில் போட்டிருந்தாங்க. எடுத்து காய போடலான்னா ஒரே மழையாக வந்துட்டு இருந்தது. அதனால பெட்ரூம்லேயே வந்து இந்த மாதிரி கொடியெல்லாம் கட்டிட்டு துணியை வந்து வீட்டிலேயே காய போட்டாச்சு. வீடெல்லாம் நீட்டாக கூட்டி பெருக்கி, ஏன்னா ஊருக்கு போயிட்டு திரும்பி வரப்போ வீடெல்லாம் கசகசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். அதனால் வந்து ஊருக்கு போகிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து துணி போட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு போவீங்களா இல்லையான்ற சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.